ஹலோ ஃபுடிபடிஸ், வெல்கம் டு soulinbowl. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ப்ரோக்கோலி ஸ்டிர் ஃப்ரை. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். அண்ட் இதோட தண்டெல்லாம் விட்டுட்டு ஃப்ளோரட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது கொஞ்சம் மீடியம் பைட் சைஸ் பீசஸாக எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அது ஃபைனலி குக்காய் வரும்போது காணாமலே போயிடும். ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் நீங்கள் பாயில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கடாயில் இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீமாய் கிடச்சிடும். நெக்ஸ்ட் இங்கே 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணணும். ஸ்டிர் ஃப்ரையோட கான்செப்டே நல்லா மெலிசாக மீட் பீசஸ் இருக்கிறது தான் ஸ்டிர் ஃப்ரை கான்செப்ட். அண்ட் இங்கே நம்ம வெல்வெட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சைனீஸ் குவிசின் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட மீட் ரொம்ப தின் ஸ்லைசஸாக இருக்கும். அதே மாதிரி செம்ம ஜூஸி அண்ட் டெண்டராக இருக்கும். ஸோ வெல்வெட்டிங் தான் இதோட சீக்ரெட். இட் இஸ் அ கேம் சேஞ்சர் யூஸ்வலி ஃபார் இந்த சைனீஸ் பேஸ்ட் மீட் ரெசிபீஸ்க்கு. வெல்வெட்டிங்கிறது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அது மீட்டை டெண்டரைஸ் பண்ணும் அண்ட் செம்ம சில்கி டெக்ஸ்சராக மாற்றிடும். இந்த வெல்வெட்டிங்கிறது 2 ஸ்டெப் ப்ராசஸுங்க. ஸ்டெப் 1 மேரினேஷன். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஸ்டெப் 2 அந்த மீட் மேரினேட் ஆன மீட்டை குவிக்காக ஒரு ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம சாசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ரோக்கோலி ஆட் பண்ணிட்டு டுகெதராக இன்டெகிரேட் பண்ணிவிடுவோம். பட் மீட்டை தனியாக ஒரு குவிக் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா மேரினேஷன் பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வெல்வெட்டிங் பண்ணலாம். இங்கே நம்ம கார்ன்ஃப்ளவர், வாட்டர் அண்ட் ஆயில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேரினேஷன் ஸ்டெப்பில் ஆல்ரெடி ஆயில் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நான் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஸ்டார்ச் அங்கே ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ்க்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். எல்லா சிக்கன் பீசஸ்லையும் இந்த 3 இன்க்ரீடியன்ட்டையும் நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிவிடுவோம். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பீசஸும் நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு பெப்பரோட ஹீட் மட்டும் பத்தாது அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சில்லி பவுடர் இங்கே அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா மேரினேட் பண்ண விட்டுடலாம். நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுடலாம். அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற தேவை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கார்லிக் நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சில்லியுமே ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப தான். சில்லிலாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு தோணிச்சுன்னா விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி பெப்பர் அண்ட் ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அகெயின் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஸ்டிர் ஃப்ரையோட சாஸ். ஸோ இதுவுமே ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம ஒரு பேனில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை குவிக்காக ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா பரப்பி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த சிக்கன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு 4 to 5 மினிட்ஸில் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் 2 சைடும் ப்ராப்பராக குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஹீட் பண்ணலாம். அதே மாதிரி இது எப்போவுமே ஹை ஹீட்டில் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹை ஹீட்டில் இருக்கிறனால நீங்கள் சிக்கனை போட்டு எங்கேயும் போயிடாதீங்க. கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிர் பண்ணிகிட்டும் இருக்கணும். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த ப்ராசஸ் சியரிங்பாங்க. அந்த நல்ல ப்ரௌன் ஸ்பாட்ஸ்லாம் வருது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கோம். கார்லிக் ஆட் பண்ணிடலாம். இப்போ சில்லியும் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு தீஞ்சு போயிடக்கூடாது. டேஸ்ட் மாறிடும், பசக்கும். ஸோ இதை லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். குக் ஆனதும் நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டிர் ஃப்ரை சாஸை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை கொதிக்க வைத்தா போதுங்க. நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை திருப்பி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியும் இதில் ஆட் பண்ணலாம். ப்ரோக்கோலியும் நம்ம சால்ட்டோ சீசனிங்கோ எதுவுமே பண்ணல. டேரெக்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் தான் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்கோலி அண்ட் சிக்கன் இந்த ஸ்டிர் ஃப்ரையோட சாஸஸை நல்லா சோக் பண்ணும். அவ்வளோ சூப்பர்பான டேஸ்ட்டாக இருக்கும். கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் குக் ஆகணும். விட்டுட்டு டுவர்ட்ஸ் எண்ட் நல்லாவே குக் பண்ணிட்டுருங்க. ஸ்டிர் ஃப்ரையோட கான்செப்டே சட்டுன்னு ஆகிற ஒரு ரெசிபி தாங்க. நம்மளோட சூப்பர் யம்மி ப்ரோக்கோலி சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை ரெடி. வாங்க ப்ளேட் பண்ணிடலாம். சுட சுட சாதம் பக்கத்தில் கொதிக்க ஸ்டிர் ஃப்ரையை ப்ளேட் பண்ணி பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல.
வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சிக்கன் செம்ம ஜூஸியாக இருக்குது. அதுதான் இந்த வெல்வெட்டிங்கோட ஹைலைட்டே. அண்ட் நீங்கள் ஒரு இண்டோ சைனீஸோ இல்லை சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போகும்போது எந்த அளவுக்கு அந்த சிக்கன் ஜூஸியாக இருக்குமோ அதே டிட்டோங்க. அதனால் இந்த ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நீங்கள் போக வேண்டிய தேவையே இருக்காது. வீட்டிலே அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.